சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் இப்ப இது எந்த ஏரியா எந்த இடத்துல நம்முடைய லஞ்ச் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுங்க. மேடம் நாங்கள் வந்து சென்னை பிரஸ் கிளப்ல வந்து போன வருஷம் 2025 வந்து நாங்கள் தான் பொங்கல் விழாக்கு எல்லாம் பண்ணோம் மேடம். இப்போ வந்து அதனால நாங்கள் கேண்டீனை நாங்கள் தான் எடுத்து நடத்துகிறோம். இந்த வருஷமும் நாங்கள் தான் இந்த பிரஸ் கிளப்ல வந்து கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பொங்கல் விழா தொடர்ந்து இங்கே வர ஃபங்க்ஷன் விழாவே எங்கிட்ட தான் பிரஸ் பத்திரிகையாளர் விழாவே எங்கிட்ட. உங்க பெயர் என்ன சார்? என் பெயர் அஜித் குமார். என் ட்ரெடிஷனல் கேட்டரிங் என்னோட பெயர். ட்ரெடிஷனல் கேட்டரிங் சென்னை அஜித் ட்ரெடிஷனல் கேட்டரிங் என்னோட பெயர். நான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கேண்டீன் நடத்தி வருகின்றேன். எத்தனை வருஷமா இதை நீங்க இந்த கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்து நான் கத்துக்கிட்டு இந்த ஃபீல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லா கேட்டரிங்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆகி தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு நம்ம கேட்டரிங் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் மேடம். சென்னை பிரஸ் கிளப். உங்க சொந்த ஊர் எது? எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை பக்கத்துல ஒட்டக்கடை மேடம். இன்னைக்கு நம்ம மெனுல பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் நாங்க வந்து பிரான் தொக்கு போட்டிருந்தோம். இந்த வருஷம் நம்ம வெஜ் பிரான் பள்ளிப்பாளையம் போடுறோம். அதே மாதிரி ஆப்பிள் ஜிலேபி போட்டிருந்தோம். இந்த வருஷம் ஆப்பிள் ஜிலேபி நெய் சக்கரை பொங்கல் போட்டோம். போன வருஷம் வந்து நார்மல் சக்கரை பொங்கல் தான் போட்டோம் மேடம். பேபிகான் உதிலின்னு சொல்லி ஒரு ஐட்டம் அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிருக்கு மேடம். இன்னைக்கு வந்து வெஜ் பிரான் மேடம், ஆப்பிள் ஜிலேபி, வேற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பாசிப்பயிர் கடைசல் போட்டிருக்கோம் மேடம். ஆப்பிள் இது நெய் பொங்கல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டிருக்கோம். வேற வழக்கம் போல தயிர், ரசம், வடை, இஞ்சி புளி ஊறுகாய், மசாலா வடை, அப்பளம், வெஜ் பிரான் பள்ளிப்பாளையம் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் மேடம். ஓகே. தொடர்ந்து நம்ம தான் பத்திரிகையாளருக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமா நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கமிட்டி நம்பர்கள் வந்து இவங்க தலைவராக நடந்த காலத்துல இருந்து நம்மகிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற நிர்வாகம் சார் சுரேஷ் சார் அவர்களும் சரி, அது துணை பொதுச்செயலாளர் ஆபீஸ் ஆஜிப் சாரு, வேற பொருளாளர் வந்து மணி சாரு, வேற மற்ற கமிட்டி நிர்வாகிகள் ஸ்டாலின் சாரு, மற்ற துணைத் தலைவர் மதன் சாரு, மற்ற கமிட்டி நிர்வாகிகள் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பழனி சார்ல இருந்து எல்லாமே அவங்களோட எல்லா பத்திரிகையாளர்கள் இருக்கிறதால நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல உங்களை கூப்பிட்டா நாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து நாங்க வந்து பண்ணுவோம் மேடம். தமிழ்நாடு மைசூர் வரை நாங்க போய் வேலை எடுத்து பண்ணியிருக்கோம் மேடம். மைசூர், தமிழ்நாடுல எந்த ஊர்னாலும் போவோம் மேடம். நம்பர்ஸை பொறுத்து நாங்க வந்து மெனு போடுவோம் மேடம். என்ன ஐட்டம் அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் திருநெல்வேலியில் போய் ஒர்க் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் சைடு ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா ஊரும் நாங்கள் போயிருக்கோம் மேடம். நான்வெஜ் பண்ணுவீங்களா? நான்வெஜ் எல்லாம் பண்ணுவோம். அதுல என்னென்ன பண்ணுவீங்க? அதுல வந்து நான்வெஜ் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. போன வருஷம் பொதுக்குழு கூட நாங்கள் சென்னை பத்திரிகையாளர் பொதுக்குழுக்கு நாங்கள் தான் பண்ணோம். அப்போ வந்து 65 சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, வெத்தலை பாயாசம், வேற ஸ்வீட்டு, பைனாப்பிள் கேசரி, இந்த மாதிரி ஒரு 1000 பேருக்கு பண்ணோம் மேடம். பொதுக்குழு நம்ம எம்ஜிஆர் ஜானகி அம்மா காலேஜ்ல நடந்துச்சு. அதுக்கு நாங்க தான் பண்ணி கொடுத்தோம் மேடம். எங்க கேட்டரிங் சேவை பண்ணோம். சரிங்க. தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரிக்கும் பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் இந்த பிரஸ் கிளப் நிர்வாகிகளுக்கும் தலைவர் பொதுச் செயலாளர் அனைவருக்கும் என்னோட முகத்தான நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. இப்போ லஞ்சு சாப்பிட்டீங்க இல்லையா? சாப்பாடு எப்படி இருக்கு சார்? அருமையான அருமை. நாவினை நடனம் ஆடுது. சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குது, நல்லா இருக்கு. என்னென்ன பிடிச்சிருக்குது உங்களுக்கு? அது எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. ஆல் ஐட்டம், எல்லா ஐட்டம். பாயாசம், ஆப்பிள்ல ஜிலேபி பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தது? இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியலையா? அது ஆப்பிள். நான் என்ன செஞ்ச, இந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி அதுல வந்து வறுவல் பண்ணி அதுல இது போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன் நான். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆப்பிள். ஆமா, இது வரைக்கும் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்தது. ஆப்பிள்ல ஜிலேபி பண்ணிருக்காங்க. பேபி கார்ன்ல வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. வெரி டேஸ்ட். நல்லா எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். சாப்பாடு நல்லா இருந்தது. எது சாப்பிட்றதுன்னு தெரியல, எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பாரா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், மோரா இருக்கட்டும், ஸ்வீட்டா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. எது அவாய்ட் பண்றதுனே தெரியல. வயிறு ஃபுல்லா இருக்குது சாப்பிட்டு. எல்லாமே அருமையா இருந்தது. ஆப்பிள்ல ஜிலேபி பண்ணிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே தவிர்க்க முடியல. எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. நன்றி. இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க பிரஸ் கிளப்ல பொங்கல் செலிப்ரேட் பண்றதுங்க, கிட்ஸுக்காக செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோங்க. ஓகே. இங்க ஃபுட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? ஃபுட் ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, வெரி டேஸ்டி. நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே நாங்க ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வீட்லாம் ஓகேவா? ஸ்வீட் ஓகேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ஆப்பிள்ல ஜிலேபி ஏதோ பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணாங்க. ஃபுட் அப்ரிஷியேட் பண்றீங்களா? ஆமா, நிச்சயமாங்க, சூப்பரா இருந்தது. உங்களுக்கு ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் டா. ஹாப்பி பொங்கல். ஓகே. இன்னைக்கு
இன்னைக்கு இந்த பிரஸ் கிளப்ல வந்து பொங்கல் நிகழ்ச்சி நம்ம கொண்டாடணும்ல, ஆமா ஹாப்பியா இருந்தீங்களா நீங்க? மியூசிக்கல் சேர்ல எல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்கல்ல? ஆமா ஓகே, இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஓகே, லஞ்ச் எப்படி இருந்ததுடா? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? கர்டும் ரசமும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வெரைட்டியா கொடுத்துருக்காங்க, கடைசியா நீ ரசமும் தயிரும் சொல்ற. வேற என்ன பிடிச்சிருந்துச்சு? பாயாசம் சூப்பரா இருந்தது. அதுல பாயாசம் குடிச்சேன். அதே மாதிரி ஆப்பிள் ஜிலேபி பண்ணிருந்தாங்கல்ல, அத நான் சாப்பிடல. ஏன்டா? அது தெரியாம சாப்பிடல. அப்படியா? அது நல்லா இருந்தது. நிறைய பண்ணிருந்தாங்களே, வெரைட்டிஸ் நிறைய வச்சிருந்தாங்க. வடை வச்சிருந்தாங்க, பொங்கல், சக்கரை பொங்கல், அப்பளம் சாப்பிட்டோம். அப்பளம் சாப்பிட்டீங்க. ஓகே, உன் பேர் என்னடா? நேஹா மகிழினி. ஓகேடா, உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சாமா லஞ்சு? நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? ஹாப்பியா இருந்ததா? சரி, ஓகே. வணக்கம், என்னோட பெயர் ஈஸ்வரி. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது சென்னை ப்ரெஸ் கிளப்பில் பொங்கல் நிகழ்ச்சி பண்ணாங்க. அதுக்கு நம்ம சென்னை அஜித் ட்ரெடிஷ்னல் கேட்ரிங் அவங்க தான் வந்து லஞ்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, சொல்லவே முடியாது வார்த்தைகளால். இல்லை, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 15-16 வெரைட்டிஸ் அதில் இருந்தது. நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆப்பிளில் வந்து ஜிலேபி செஞ்சுருந்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டுபிடிக்க முடியலன்னாங்க. அதே மாதிரி இந்த பாயாசம் வந்துட்டு என்னென்ன கலந்துக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியலை. இப்போ வந்து கிரேப்ஸ் போடுறாங்க, மாதுளம்பழம் போடுறாங்க, அது மாதிரி ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாயசத்தை என்ன கலந்தாங்கன்றது தெரியல. ஓவராலாக பார்க்கும் பொழுது அந்த பாயசம் சூப்பராக இருந்தது. பக்கத்தில் பாருங்களேன், அந்த ஆப்பிள் ஜிலேபி தெரியுது பாருங்கள், ஜிலேபி அப்படின்றது தெரியுது. ஆனால் எதில் போட்டாங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. நெய் கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம், தயிர், வடை, சக்கரை பொங்கல், அப்பளம், இஞ்சி புளி ஊறுகாய், இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே அஜித் குமார் சார் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லா டிஷ்ஷுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. அவர் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டார். பட் வந்து நாங்கள் சாப்பிட்டப்போ எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பேபிகார்ன், அதில் வந்து மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜி ஃப்ரான் அது பண்ணியிருந்தாங்க. நம்ம டோஃபு அப்படின்றோம் இல்லையா, அதில் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரை அது சூப்பராக இருந்துச்சு, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நம்மளுடைய சென்னை அஜித் ட்ரெடிஷ்னல் கேட்ரிங்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக சிறப்பாக பண்ணி தருவாங்க. உங்களுக்கு எந்த டிஷ்ஷு வேணும், எந்த மாவட்டத்தில் உள்ள டிஷ் வேணும், இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடியவங்க தான் இந்த சென்னை அஜித் ட்ரெடிஷ்னல் கேட்ரிங். அதோடைய தொலைபேசி எண் இருக்குது, அந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே அவங்க பண்ணி தராங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணி தராங்க. ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. பாய்.